ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண் சாலிஹான பெண் ஆயிருச்சா உலகத்தில் இருக்கிற தங்கம் வெள்ளிகளை விட அவங்க பெருமதி என்ன, அவங்களை அடிக்கிறது சொத்துகள் இல்லைன்னா. அதுக்குரிய முயற்சி தான் மதரசால நடக்குது. மதரசாவிலிருந்து வெளியாகி போற புள்ளகளுக்கும் ஆலிமாக்களுக்கும் தலையில் ஒரு விஷயம் ஓடுற, நாங்க வெளியில போயிட்டு ஜொப் செய்யணும். ஜொப் ஒரு கிருமியாக விஷ பீஜையா போகுது. ஆலிமாக்களே, ஆலிமாக்கள் ஜொப் செய்யறது அவசியம் இல்லை. எல்லாரும் மோதி கொடுக்கிற நிலைமையில் இல்ல. ஒரு வகுப்பில கொஞ்சம் பேர் இருப்பாங்க, தத்ரீஸ் பாடம் நடத்துற தகவல் உள்ளவங்க. அவங்களுக்குரிய தகாசா இருந்தா, அத்தியாவசிய தேவை இருந்தா போகலும், அடுத்தவர்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கலும், வீட்டுக்குள்ள இருந்தே குர்ஆன் திலாவத் செய்யலாம். ஆனால் இதெல்லாம் நீங்க ஓதினத்துக்குரிய அமானிதங்கள் அல்ல, நீங்க ஓதினத்துக்குரிய பெறுபேறுகள் அல்ல. ஒவ்வொரு ஆலிமாவுக்கும் செய்ய முடியுமான ஒன்று இருக்குது. வகுப்பில முதலாவது 100க்கு 100 சராசரி எடுக்கிற பிள்ளையும் 15 சராசரி எடுக்கிற பிள்ளையும் எல்லோரும் சமமாக செய்ய முடியுமான ஒரு பணி ஒவ்வொரு ஆலிமாக்களுக்கு முன்னால் இந்த காலத்தில் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உங்களுடைய வீட்டை தீனுடைய சூழலுக்குள்ள கொண்டு வாங்க. உங்களோட வீட்டை தீனுடைய சூழலுக்குள்ள கொண்டு வாங்க. பெரிய விஷயம். இன்றைக்கு வெளியாகிற 25-30 பேரும் உங்களோட 30 வீடுகளையும் மலாயிகா மாறுகள் இறங்குற வீடுகளாக மாற்ற உங்களோட இல்ம பயன்படுத்தினா 25 வீடுகள் வானத்தில நட்சத்திரமாக மின்னும். இதுக்கு பெரிய பெரிய கிதாபு வாசிக்க தேவையில்லை, பெரிய பெரிய கிதாபு வாசிக்க தேவையில்லை. இதுக்கு ஷரஹுல் மஹல்லி வாசிக்க தேவையில்லை, இதுக்கு அல்பியா வாசிக்க தேவையில்லை. வீட்டுக்குள்ள நீங்க கற்றிருக்கிற அறிவு, உங்களுக்கு உஸ்தாதுமார்களிடம் கிடைச்ச தர்பியா போதும். உங்களோட வீடுகளை நரகத்தில் இருந்து பாதுகாக்க சாலிஹான மனிதர்கள் அந்த வீட்டில் இருந்து உருவாகி ஊருக்கும் உலகத்துக்கும் நலவு செய்ய உங்களிடத்தில் இருக்கிற இல்மு போதுமானது.